அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாக எனக்கும் அப்பாலங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ரமலானுடைய 1442 அந்த வருடத்தில் நாம் இருக்கிறோம். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய நோன்பை கடமையாக்கப்பட்டதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையையும் சஹாபாக்களையும் இதற்காக தயாரித்தார்கள். சஹீஹ் புகாரி, முஸ்லிம், அபூதாவூத், நசாயி, இப்னு மாஜா, திர்மிஸி போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலானுடைய இந்த நோன்பை ஈமானுடனும் இஹ்திஸாபுடனும் நோக்கிறார்களோ அவர்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார். இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான், இஹ்திஸாப் என்ற 2 வார்த்தைகளை பார்த்திருக்கிறார். ரமலானுடைய நோன்பை மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன், ஈமானுடனும் இஹ்திஸாபுடனும் நன்மை நாடி இருக்கிறார், விசுவாசத்துடனும் நன்மை நாடி இருக்கிறார். குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன்னே பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக. இதே வார்த்தை நபி அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவுக்கும் பயன்படுத்தியிருக்கிறார். மன் காம லைலத்துல் கத்ர், யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குவாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா முன்பின் பாவங்களை மன்னித்து விடுகிறார் என்பதாக இந்த ஹதீஸ் மிக தெளிவாக இருக்கிறது. இதை இமாம் திர்மிஸி, நசாயி, இப்னு மாஜா, அபூதாவூத் போன்ற கிரந்தங்கள் அல்லாமலும் முஸ்னத் அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. என்னுடைய இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு ஈமானும் இஹ்திஸாப். ரமலானுடைய இந்த மாதத்தை நாம் நடு 10 இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய நடுவில் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய இந்த அமல்களை கபூல் செய்யணும். சுமார் 130 ஹதீஸ்கள் இந்த ஈமான், இஹ்திஸாப் சம்பந்தமாக வந்திருக்கு. பல விஷயங்களை பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான இஹ்திஸாபை சேர்த்து சொல்லியிருக்கிறார். மனிதப ஜனாதன், ஒரு ஜனாதாவை, ஜனாதத்த முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுடைய ஜனாதாவை யார் பின்தொடர்கிறார்களோ ஈமானுடன் என்ற இந்த வார்த்தை அடிக்கடி நான் ஒரு சிறு ஆய்வு செய்த நேரத்தில் சுமார் 130 இடங்கள்ல ஹதீஸ்ல ஒரு பிறந்தமே எழுதியிருக்கிறார்கள். நபி அவர்கள் ஈமான இஹ்திஸாபை பற்றி பேசியிருக்கிறார். அப்ப இந்த ரமலான்ல நாங்க நீங்க எல்லாம் அது என்ன அப்படி முக்கியமான விஷயம், இந்த ஈமானுடனும் இஹ்திஸாபுடனும் நாம் இந்த ரமலான் அடையணும் என்ற நபி அவங்க விரும்பியிருக்கிறாங்க. ஈமானுடனும் இஹ்திஸாபுடனும் லைலத்துல் கத்ருடைய இரவு ஒரு மனிதன் அடைஞ்சிட்டா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்றாங்க. ஒரு ஜனாசாக்கு போனா அதுக்கு இப்படி நன்மை வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய மனைவிக்கு இதா அன்ஃபக ரஜுல் அலா அஹ்லிஹி நஃபகத்தன் வஹுவ யஹ்தஸிபுஹா கானத் லஹு ஸதகா, ஒரு மனைவிக்கு, குடும்பத்துக்கு, குழந்தைகளுக்கு ஒரு மனிதன் செலவழிக்கிறார் நன்மை நாடினார், அவருக்கும் சுப்ஹானல்லாஹ் சதகாவுடைய நன்மை கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஜிப்துல் லில் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய விஷயத்தில் நான் பெரும் ஆச்சரியம் அடைகிறேன். அவனுக்கு ஒரு முசீபத் வந்தால் அவன் இஹ்திஸாப் செய்கிறான்,
முசீபத் வந்தா இஹ்திசாப் செய்கிறான். அவன் அதுல அந்த முசீபத்திலையும் நன்மை வாழ்கிறான். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் இந்த சோதித்திருக்கிறான். நான் இதுல பொறுமையாக இருக்கணும். அவன் பொறுமையாக இருக்கிறான். அவன் இத அசாபகு கைருள், அவனுக்கு ஒரு நலம் வரக்கூடிய நேரத்தில் ஹமிதல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு நன்றி செலுத்துகிறான். இதில் முஸ்லிம் யூசர் அவன் எல்லா நிலைமையிலும் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கவலம், ஒரு குடிய அல்லாஹ் தாலா அதற்கும் அல்லாஹ் தாலா கூலிய. அதனால கண்ணியமானவர்களே, நாங்க ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கோம் அல்லாஹ்வுடைய மாளிகை. அதே நேரத்தில் முஸ்லிம்களுடைய ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த பஜார். அப்ப இந்த பஜார்ல நாங்க தொழில ஈடுபட்டிருக்கோம். எதுக்கு? என் குடும்பத்துக்கு நான் ஒரு ஹலாலானது கொடுக்கும், நான் ஹலாலானது கொள்ளணும். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அது பஜார்ல தொழில் செய்தாலும் சரி, மஸ்ஜிதுல இபாதத்தில் ஈடுபட்டாலும் சரி, அவர் ஜனாசாவை பின்தொடர்ந்தாலும் சரி, என்னென்ன அமல்களில் ஈடுபடுகிறாரோ அதுல ஈமான் இஹ்திசாப் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை ஒவ்வொருவரும் அவதானிச்சு கொண்டே இருக்கிறார். நான் எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு, எந்த அளவுக்கு நன்மையை நாடியவனாக இதை நான் செய்கிறேன். கியாமுல் லைல், இரவு தொழுக, தராவியுடைய தொழுக, இதுல வரும் பொழுது நான் இஷாவுக்கு பிறகு இந்த ஈமானுடனும் நன்மையை நாடியவனாகவும், நான் அதே நேரத்தில் நான் என்ன செய்கிறேன், இந்த விஷயத்தை நான் எப்படி செய்கிறேன். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய ஆசையையும் நரகத்துடைய அச்சத்தையும் ஏற்படுத்தினார்கள். இது ரெண்டும் இந்த ஈமான் இஹ்திசாப்ல தான் தங்கியிருக்கிறது. விசுவாசமும் நன்மையும். சஹாபாக்கள் அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நடக்கிறார்கள் பூமியில, நான் சொர்க்கத்துடைய வாசை அடைகிறேன். சொர்க்கத்துடைய வாசை, அதனுடைய மனம், அதை தேடி போகிறேன் என்று போகிறார்கள். அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டு 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 அந்த சொர்க்கம் அப்படியே கண்ணில் தெரிகிறது போல இருந்தது. இதனாலதான் இந்த ரமதானுடைய காலத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வஅஊது பிக மினன் நார், லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வஅஊது பிக மினன் நார் என்று அதிகமாக சொல்லும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அல்லாஹ்வை பற்றி திக்ர் செய்யணும், பாவ மன்னிப்புக்கு தௌபா செஞ்சு கொள்ளணும், சொர்க்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். சொர்க்கம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு தயாரித்து தந்திருக்கக்கூடிய மாளிகை. எல்லா பயான்கள் கேட்கிறது போல சொர்க்கத்தையும் கேட்கொள்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் 1000க்கும் அதிகமாக சொர்க்கத்தை பற்றி நன்றாக சொல்லியிருக்கிறார். நாளை கியாமத் நாளையில எப்படி அல்லாஹ் தஆலா وَسِقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا فُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ طِبْتُمْ فَادْخُلُوهَا خَالِدِينَ என்று கூட்டம் கூட்டமாக கொண்டு வரப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திலே கதவு திறக்கப்பட்ட அந்த நிலையில் அவர்கள் உள்வாங்கப்பட்டு சலாம் சொல்லப்பட்ட அங்க இந்த லக்கமும் தஹ்யவும் ஃபலா தமூத் அபதா, வாழ்க்கை உங்களுக்கு மௌத்து கிடையாது. இந்த லக்கமும் தஷஹு ஃபலா தஸ்கமு அபதா, சுகமே சுகம், நோய் கிடையாது. இந்த லக்கமும் தஷிப்பு ஃபலா தஹரமு அபதா, வாலிபம் வயோதிகம் கிடையாது. இந்த லக்கமும் தனமு ஃபலா தபஸ் அபதா, உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்ன தர போகிறார்? சுகமே சுகம். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா ததஊன், நீங்க கேட்கிறதும் கிடைக்கும், நீங்க நாடுறதும் கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த நாடுறதையும் கேட்கிறதையும் அங்க முன்வைக்க போகிறார். அந்த அளவுக்கு பாக்கியம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர் லா துதாமூன ஃபி ருக்யதி, இந்த சந்திரனை பார்க்கிறது போல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்தை நீங்க தரிசிக்க போகிறீர்கள். அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை நசீபாக்க போகிறான். அதனால சொர்க்கத்துக்கு ஈமானும் இஹ்திசாபும் தேவை. ஒரு மூமினுக்கு ஆக முக்கியமாக இந்த ரமதானுடைய காலத்துல கடைசி 10 நரக விடுதலை,
அந்த நரக விடுதல் என்று சொல்லும் பொழுது நாங்க நரக விடுதலை அப்படி எங்கட பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சு அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தரப்போகிறார் என்ற அந்த சிந்தனைகளுக்கு வந்து கொண்டே இருக்கிறோம். இதனாலதான் ஒரு சஹாபிக்கு ரசூலுல்லாஹி சொல்லும் 2 விஷயம் கொடுத்தாங்க. ஒரு கடிதம் கொடுத்தாங்க, 2வது அல்லாஹும்ம அஜ்னி மினன் நார் என்று 7 முறை ஃபஜ்ருக்கு பிறகும் 7 முறை மக்ரிபுக்கு பிறகும் யாருக்கு இந்த அமலை செய்யலாது? இந்த சபையில உள்ளவர்கள் இன்றைய தினம் இதை மட்டும் எடுத்துட்டு போனாங்க. யா அல்லாஹ் ஈமானுடன் விசுவாசத்துடன் நன்மை நாடியதாகும் சுபுக்கு பிறகும் மக்ரிபுக்கு பிறகும் நான் அல்லாஹும்ம அஜ்னி மினன் நார் என்று ஓடி போகிறேன். யார் இதை ஓடி வருவார்களோ அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். இடை நேரத்தில் மௌத்து வந்தால் அவர்கள் அல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவு செய்வார்கள். கண்ணியமானவர்களே, துனியாவை பேசி துனியாவை பார்த்து துனியாவோட அலங்காரத்தில் இருந்து இந்த மொபைல்லையும் இந்த வாட்ஸ்அப்லையும் மனிதனுடைய நேரத்தை செலவழித்து சொர்க்கத்தை நரகத்தை பற்றி சிந்திக்க பேச கற்பனை செய்ய அதுல உள்ள விஷயங்களை பார்க்க எங்களுக்கு நேரம் இருக்கு. நாங்க எங்களோட கவனத்தை அதன் பக்கம் ஈர்ச்சிடணும், அதுல நாங்க ஈடுபடணும், அதை பத்தி கேட்கணும். சஹாபாக்கள் அடிக்கடி குர்ஆன்ல 1000 ஆயத்துகள் சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி அல்லாஹ் பயன் செய்திருக்கிறார். ஏன் இந்த மோகம் இந்த ஆசை இதுல வரணும் என்பதற்காக இது அடிப்படையாக வச்சுதான் சஹாபாக்கள் தயாரிக்கப்பட்டார்கள். சஹாபாக்கள் அதுக்கு தயாரிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு அது ஒரு சிரமமாக இருக்கவில்லை. அதை பார்த்து அவர்கள் அதை சந்தோஷமடைந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எனக்கு இந்த பாக்கியத்தை தருகிறார் என்றதுதான் அவர்களுடைய அந்த மன ஆறுதலாக இருந்தது. சில பெண்மணிகள் உஹது யுத்தத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் என்ன அளவுக்கு கவலை என்றால், கணவனும் மௌத்தாகி தகப்பனும் மௌத்தாகி மகனும் மௌத்தாகி தான் மட்டும் தனியே இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு எனக்கு என் குழந்தைக்கு இந்த தகப்பனுக்கு இந்த சகோதரனுக்கு இந்த கணவனுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்குது என்ற அந்த ஆசையில தான் அவர்கள் துடியாக துடித்தார்கள். அதனால் இன்று நான் ஒரே ஒரு ஹதீஸ் தான் எடுத்திருக்கிறேன். பல ஹதீஸ்களை பல விஷயங்களை சொல்லலாம். ஆனால் இது ஒன்றே உங்களோட மனசுல பதிவாகட்டும், என்னுடைய மனசுல பதிவாகட்டும். நாங்க மஸ்ஜிதிலிருந்து வெளியே போகும் பொழுது வீட்டுக்கு பஜாருக்கு குடும்பத்துக்கு எங்களோட எல்லா விஷயத்திலையும் ஈமானுடனும் அழைத்து சார்ந்திருக்கிறோம். ஈமான் அடைகிறார் சொல்றாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிதாபுல் ஈமான் என்று சஹீஹ் புகாரில ஏராளமான ஹதீஸ்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஈமானுடைய கிளைகளை பயான் செய்கிறார்கள். அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். ஈமானுடைய கிளைதான் 70 பிரிவுகள் ஈமானுக்கு இருக்குது என்று சொன்னா அதில் ஒன்றுதான் வெட்கம் என்பதாக இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால ஈமான படிக்கணும். சஹாபாக்கள்ல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை பற்றி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் புகாரில கிதாபுல் ஈமான்ல பதிவு செய்கிறார்கள். ஃபஜ்லிஸ் பினா மின் சஅதன், எங்களோட அமர்கள் நாங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லுவாங்க. ஈமான் 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 வரும் நபிமார்களை பற்றி பேசுவதற்குண்டு, ஈமான் வரும் சஹாபாக்களை பற்றி பேசுவதற்குண்டு, ஈமான் வரும் மறைவானவற்றை பேசுவதற்குண்டு, ஈமான் வரும் ஈமான் சம்பந்தமான ஹதீஸ்களை நாம பேசுவது. இந்த 4 காரியங்களை கொண்டு ஒரு மனிதன் ஈமான அடைய முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எப்படி சொர்க்கத்தில் வைத்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் துனியால் அனுப்பப்பட்டார்கள்? அவருடைய சந்ததிகள் எப்படி? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரசூல்மார்களை பற்றி அல்லாஹ் ஈமானுக்குரிய பாடங்களை குர்ஆன்ல பயான் செஞ்சிருக்கிறார். இதை நாம அடிக்கடி கேட்கிறத கொண்டு எங்களுடைய ஈமான் உறுதியாகும். பதில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நாங்கள் இப்ப சந்திக்க இருக்கிறோம். பதில் சஹாபாக்கள் 313 பேர். அந்த 311 சஹாபாக்களும் அவர்கள் 1000 பேருக்கு முகம் கொடுத்தார்கள். அவர்கள்ட்ட இருந்தது 2 தான், ஈமானும் பதிலுடைய சாரம்சத்தை படிச்சீங்கன்னா அதுல ஈமானும் தான் பார்ப்பீங்க. ஈமான் அவர்களுக்கு தெரியும், ஒட்டகம் இல்ல, குதிரை இல்ல, ஆயுதம் இல்ல, அவர்களுடைய பட பயங்கரமாக இருக்குது. 313 பேர்ல யாருமே என்னைய விடுங்க யாரும் சொல்லுதா நான் போறேன்னு சொல்லல.
எல்லாரும் மலையை போல உறுதியாக இருந்தாங்க. அது அல்லாஹ் ஞாபகப்படுத்திதான் நீங்க ஒரு சிறு ஜமாத்தாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லாஹ் உதவி செய்யறாரு. அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தார். அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறான், நீங்க அல்லாஹ்வுக்கு உதவி செய்தார் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். நாளை கியாமத்து நாளையில ஒரு மனிதன் கேட்கப்படுவான், உங்க பக்கத்து வீட்டில் ஒருவன் நோயாளியாக, உங்க பக்கத்து வீட்டில் ஒருவன் தாகித்தவனாக, ஒரு பக்கத்து வீட்டில் ஒருவன் பசித்தவனாக இருந்தார் அல்லவா, அவனுக்கு நீ உணவளித்து, அவனுக்கு நீ ஆடை கொடுத்து, அவனுக்கு நீ அவன் கஷ்டத்தை போக்கியிருந்தால் என்னை நீ அங்கு சந்தித்திருப்பாய். அல்லாஹ்க்கு நாங்கள் எப்படி உதவி செய்வது? அல்லாஹ் உதவி செய்வது அல்லாஹ் தீன நிலைநாட்டுவதை கொண்டு, அல்லாஹ் உதவி செய்வதை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து நடப்பதை கொண்டு. இந்த ரமதான் எமக்கு அந்த பாடத்தை தருகிறது. தக்வாவுடைய பாடம் ரமதான், ஈமானுடைய பாடம் ரமதான், இஹ்திசாபுடைய பாடம். நான் தொழுவிக்கிறேன், என்ன எனக்கு நபி அவர்களுடைய அமல், அதை நான் செய்கிறேன், நன்மையை நாடி விசுவாசத்துடன் செய்கிறேன். கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் இதுக்கு முயற்சி எடுப்போம். எங்களுடைய ஈமான நாங்க புதுப்பித்துக் கொள்வோம். ஈமான நாங்க சஹாபாக்களை போல அடிக்கடி ஈமானுடைய பேச்சுகளை பேசுவோம், ஈமானுடைய ஹதீஸ்களை வாசிப்போம். ஈமானுடைய ஹதீஸ்களை வாசிக்கும் பொழுது உனக்கு அந்த ஹதீஸ், நீ செஞ்ச ஒரு நல்லமல் உனக்கு சந்தோஷத்தையும், நீ செய்த ஒரு பாவம் உனக்கு கவலையும் தருவந்தால் நீ ஒரு மூமின் என்பது கிடையாது. மனிதனிடத்தினால தவறு நடக்கும், தவறு நடந்த உடனே மனிதன் அதுல வருந்தே அதுல தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை மன்னித்து அல்லாஹ் அவனை நிரபராதியாக்கி விடுகிறான். கண்ணியமானவர்களே, இந்த ஈமான இஹ்திசாபை நாங்க எங்களுடைய தொழுகையில பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், தொழுகைக்கு வரும் பொழுது ஒவ்வொரு எடுத்துக் கொண்டு வாருது, அதுக்கு பாவங்கள் அப்படி கழிவு போகிறது. ஒவ்வொரு எடுக்கும் பொழுது இஹ்திசாப் என்ன, ஈமான் எங்களை கையில இருந்து தண்ணீர் வடியும் பொழுது பாவங்கள் அப்படி கரைந்து ஓடுகின்றன. நாங்க ஜமாத்துக்கு வருவதற்கு ஒவ்வொரு எட்டு வைத்து வரும் பொழுதும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எனக்கு நன்மைகளை தருகிறான். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு அமலும் அது தொழுகையாக இருக்கலாம், நோம்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம். ஒரு மனிதன் ஜகாத் சதகா கொடுக்கிறான் பாருங்க. ஒரு சின்ன சம்பவம், அலி ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுல 6 திரகம் தான் இருந்தது. ஹசன் அல்லது ஹுசைனுக்கு சொன்னார்கள், தாய் பாத்திமா கிட்ட போய் அந்த 6 திரகமா கொண்டு வாங்க. சொன்னாங்க, வீட்டு செலவுக்கு மட்டும்தான் இது இருக்கு, இதை கொடுத்தா வேற என்ன இருக்குது? இல்ல, அதைதான் கொண்டு வாங்க. அதை கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ், வீட்டுல ஒன்றும் இல்லை. அல்லாஹ் சஹாபாக்களுடைய அமல இந்த விஷயத்துல குர்ஆன்ல அவர்களுடைய இந்த ஈமான் அல்லாஹ் பாராட்டுகிறார். இது என்ன? இது ஈமானும் நன்மை நாடியவர்களாக, அல்லா இடத்துல நம்பிக்கை வைத்தவர்களாக, அல்லாதான் தரக்கூடியவன் என்ற ரஸ்தாக் என்ற அந்த மனப்பதிவோட ஈமானோட அல்லாஹ் பாதையில கொடுக்கிறாங்க. அவர்கள் அந்த 6 திரகத்தை எடுத்து கொடுத்தாங்க. பாதையில போகும்பொழுது ஒருவர் ஒட்டத்தை விற்கிறார். எவ்வளவு நினைக்கிறார்? 140 திரகம். இந்த பாரப்பா எனக்கிட்ட பணம் இல்லை, கடனுக்கு தான், நான் உனக்கு திருப்பி தந்துடுறேன். கடனுக்கு எடுத்தான். கொஞ்ச தூரம் போகல, ஒருவர் அதுக்கு விலை கேட்கிறார். சொன்னாங்க 200 திரகம். 200 திரகத்துக்கு அவருக்கு வித்தாங்க. வித்துட்டு நேரடியாக கடன் எடுத்தா திருப்பி கொடுத்துருந்தோம். ஒரு ஜனாதா வந்துச்சு, நபி அவர்கள் தொழுவிக்கல. ஏன் கடன் இருக்குதான்னு கேட்டான். யார சொல்லலாம்? ஒரு சஹாபி சொன்னா, நான் அதை பொறுப்பெடுக்கிறேன். நபி அவர்கள் ஜனாதாவை தெரிவிச்சாங்க. இன்னொருவர் யாருமே பொறுப்பெடுக்கல ஜனாதாவை கடனுக்கு. நபி அவங்க சொன்னாங்க, நான் தெரிவிக்க மாட்டேன், நீங்க தெரிவிச்சுக்கோங்க. எப்ப அல்லாஹ் நபிக்கு வசதி கொடுத்தானோ அன்றைக்கு யாருக்கும் கடன் இருந்தா நான் அந்த கடனை பொறுப்பெடுக்கிறேன். அலி ரலியல்லாஹு எடுத்த கடனை 140 கொண்டு போய் கொடுத்துட்டு மனைவி ஃபாத்திமா கிட்ட போனாங்க. ஒன்றுக்கு 10 அல்லாஹ் தர்றதாக சொல்லியிருக்கிறான். நீங்க 6 கொடுத்தீங்க, அல்லாஹ் 60 தந்துட்டான்.
இதுதான் நன்மையை நாடி சஹாபாக்களுடைய நீங்க எந்த ஒரு கிரந்தத்தை படித்தாலும் நீங்க படிக்கலாம். முன்தகப் ஹதீஸ் என்ற ரியாது சாலிஹின் இந்த கிரந்தங்களை படிச்சு பாருங்க. அதுல ஃபதாயில் அமால்களை படிங்க. அதுல அமல்கள் சிறப்பெண் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தாஹுல குழந்தைகள் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, 17 திர்ஹம் தான் சொன்னாங்க. எதை கொடுத்துட்டு போறதுன்னா எங்க பிள்ளைகளுக்கு ஈமானையும் தக்வாவையும் கொடுத்துட்டு. சிலர் சொல்றாங்க நான் சூரத்துல் வாக்கியாவை கொடுத்துட்டு போறேன். சூரத்துல் வாக்கியாவை இந்த நம்பிக்கை வச்சு போதுனா அல்லாஹ் வறுமை இல்லாம அல்லாஹ் சொல்றான் தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் சொல்றான். தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒரு நன்மையை செய்யும் பொழுது பாருங்க, ஒருவன் மௌத்தாயிட்டான், கணவன் அல்லது குழந்தை, ஒரு தாய் அழுது கொண்ட கபருக்கு போறான், மையவான்ல போயிட்டு அழுகிறான். நபி அவர் சொன்னார் தக்வா கடைபிடிக்கும் நன்மையதான் பொறுமையாக இந்த கலந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வரல, உங்களுக்கு வந்திருக்குது எனக்குள்ள முசீபத் என்று அந்த பெண் சொல்லிட்டான். அந்த பெண்ணுக்கு தெரியாமே இது நபிதான் என்று யாரோ சொன்னாங்க. நீ யாரோட பேசுறா? ஓடி வந்த அந்த பெண்ணை யார் சொல்லா மன்னிச்சிருங்க. இந்த பாருங்க இந்த சகுனத்தில் கூட இந்த பொறுமைக்குரிய நன்மை கிடைக்கும் எப்ப தெரியுமா? நீ அந்த முதல் கட்டத்துல பொறுமையாக உனக்கு வந்த கவலை, உனக்கு வந்த கஷ்டம், அதை பொறுத்து கொண்டு நீ நன்மை நான் அல்லாஹ் நீ எனக்கு என்ன தரப்போகிறார் செல்லும். அவர்கள் அழுகிறார்கள், கண்ல கண்ணீர் வடிது. எப்ப இப்ராஹிமுடைய மையத்தை தூக்கி கொண்டு, இப்ராஹிம் யார்? நபியுடைய மகன் இப்ராஹிம். அது சில மாதங்கள் உள்ள குழந்தை கையில தூக்கி கொண்டு அழுகிறார்கள். ஒரு சஹாப் சொல்றாங்க, நீங்களும் அழுகிறீங்க. இந்த ஐன சத்மா والقلب ولا حقه الا ما يرضى ربنا ان بفراقك يا ابراهيم لمحزونون. இந்த பாருங்க, இந்த இடத்திலையும் கண்ணீர் வடிப்பது பிழை அல்ல. ஒரு மனிதர் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கடிதம் எழுதினார். எனக்கு மகன் இருந்தது, மௌத்தாகிட்டார், அதை பத்தி நான் ஒரு கவலையும் படவில்லை. அதுக்கு ரிப்ளை எழுதினாங்க, நீ செய்தது பிழை. மகன் வந்து மௌத்தாகினா கவலைப்படுறது இயற்கை, கண்ணீர் வருவது என்பது இயற்கை. ஆனா தடுக்கிறது என்னது? ஒப்பாரி வச்சு அழுகிறது, ஆடைகளை கிழித்துக் கொள்வது, மண்ணள்ளி போடுவது, பாதைகள்ல அந்த சத்தத்தை எடுத்துக்கொண்டு வெளியாகிறது, மகரம் இல்லாதவர்கள் முன்னுக்கு போய் அழுவது, இதெல்லாம் தடுக்கப்பட்ட விஷயம். அவர்கள் தனி தலைப்பிலே ஹதீஸ்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆக நான் சொல்ல வர்ற விஷயத்தை விலை கொள்கிறான். எப்படி அலிரதி அல்லாதவர்கள் அந்த 6 கிரகத்துல ஈமான் அவர்களுக்கு இருந்தது. இந்த பெண்மணி இஸ்லாமையும் ஈமான் அந்த அந்த உணர்வுகளையும் எழுந்து விட்டார்கள். ஈமான் அடக்கல்ல, ஈமான் இருக்கிற அந்த தாய். ஆனா ஈமானுடைய கமாலியத், ஈமானுக்கு ஒரு பரிபூர்ண தன்மை ஒன்று. ஈமான் பரிபூர்ண தன்மை என்ன? அதை கொண்டு சேர்த்துக் கொள்ளும். அது நபியவங்க செஞ்சு காட்டுறாங்க. ஏந்த மகனே நீ பிரிந்து விட்டாய், அது பெரிய கவலை, கண்கள்ல கண்ணீர், உள்ளத்துல கவலை. ஆனா நான் அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத இந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன். அதுதான் ஈமானுடைய அடையாளம். அந்த சோதனையான கட்டத்திலேயும் ஈமான்ல உறுதியாக இருந்து கொண்டு நன்மையை நாடும் பொழுது, அது குடும்பத்திற்கு செலவழித்தாலும் சரி, அது தகப்பனுடைய மௌத்தாக இருந்தாலும் சரி, அது தாயுடைய மௌத்தாக இருந்தாலும் சரி, எல்லா கட்டத்திலேயும் மனிதனுடைய பொறுமையும் நிதானமும், அது அல்லாஹ் மீது நம்பிக்கையும் விசுவாசமும், தான் செய்யக்கூடிய வியாபாரத்துல ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடையிறதுக்குரிய வழிகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். தான் செய்யக்கூடிய தர்மத்துல அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான். ஒரு தர்மம் சுப்ஹானல்லாஹ், நபியவர்கள் சொன்னார்கள், ஒரு விஷயத்து தமர், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்க, ஒரு பேச்சு பழக்கம். தர்மம் கொடுக்கிறது எல்லாருமே கொடுக்கும். தர்மம் என்பது ஒரு அமல். ஜகாத் அது குறிப்பிட்டவர்கள் கொடுப்பார்கள். தர்மம் என்பது எல்லாரும் கொடுக்கலாம். தனக்கு உள்ளதுல 10 இருந்தா 1 கொடுக்கிறது, 10 1 கொடுக்கிற நன்மை கிடைக்கும். ஆனா அது கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணும்னா ஈமானுடனும் விசுவாசத்துடனும். கண்ணியமானே, இந்த பதருடைய நாளாடே போகிறோம். பதர் என்பது அது ரமதான்ல கிடைத்த வெற்றி, மக்காவுடைய வெற்றி, பதர், இது ரெண்டும் ரமதான்ல அல்லாஹ் அந்த மகத்தான வெற்றிகள்.
முஸ்லிம் உம்மாவுக்கு உலகத்தில் வெற்றி வேணும் என்றால் ஈமானும் இஹ்திசாபையும் முஸ்லிம்கள் அடைய வேண்டும். நானும் நீங்களும் இன்றிலிருந்து எங்களோட வாழ்க்கையில ஒரு வைராக்கியமாக எடுக்க வேண்டும். ஈமானையும் இஹ்திசாபையும் அடைந்து கொள்வதற்கு உள்ள வழிகளை நான் தேடிக்கொண்டே இருப்பேன், முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். நபிமார்களை பற்றி கேட்பேன், படிப்பேன், குழந்தைகளுக்கு படிக்க வைப்பேன், ரசூலுல்லாஹ்வை பற்றி படிக்கிறேன். சஹாபாக்களுடைய வரலாறுகள் ஹயாத்து சஹாபாவை நானும் வாசித்தேன், மக்களுக்கு வாசிக்க வைப்பேன். சஹாபாக்கள் வரலாறுகளை படிக்க வேண்டும். அதை கொண்டுதான் ஈமான் வரும், தக்வா வரும், உள்ளட்சம் வரும், யகீன் வரும். அதை கேட்கறது கொண்டு தைரியம் வரும், உற்சாகம் வரும். அவர்கள் செய்த தியாகத்துடைய அந்த உணர்வுகள் எங்களோட உள்ளத்துல பதிவாகுகிறார். அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளை கேட்க வேண்டும். மறைவானவற்றின் மீது ஈமான் வேண்டுகிறார். வைத்தால போகுது தேரக்குடி என்று சொன்னான், குடிச்சே சொல்லலாம். வைத்தால போகுது மர்மக்குடி, மர்மக்குடி. மூணாவது சொன்னாங்க சதகல்லா கதபல்லா. அல்லாஹ் உண்மை சொல்கிறான், அல்லாஹ் ஷிஃபா என்று சொல்கிறான். தேனுக்கு உங்க சகோதர வயிறுதான் போய் சொல்கிறது. ஈமானோட அபூஹுரைரா வீட்டுல கல்லன் வருகிறான். 3 நாள் அந்த திருடன் வந்தான். சஹீஹ் புகாரி ஜகாத்துடைய பாடத்துல இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. 3 நாள் வருகிறான். சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் சொன்னாங்க இன்னஹு ஸயஊ. 3 நாள் நபி அவர்கள் சொல்கிறார்கள் வருவாங்க வருவாங்க வருவாங்க. வந்தான். கடைசியில என்ன சொல்லிட்டு போறான் தெரியுமா? அபூஹுரைரா, உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறேன், நீங்க அதை செஞ்சா இந்த வீட்டுள்ளுக்கு எனக்கு வரையலாம். என்ன செய்யணும்? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ ஃபில் அர்ض் மன் தல்லதீ யஷ்ஃபஉ இந்தா பிஇذنه يعلم ما بين أيديهم وخلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. இந்த ஆயத்தில் குர்சியை ஓதினா உங்களோட வீட்டுள்ளுக்கு எனக்கு வரையறாங்க. 3 நாள வந்தேன், ஏன் நீங்க ஓதுங்க. இதுதான் ஈமான், இதுதான் இஹ்திசாப். சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை காட்சி கொடுத்தாங்க. அவருடைய உள்ளத்துல இது ஆழமாக பதிவாச்சு. உயிர் கொடுத்தாலும் பொருள் கொடுத்தாலும் சாபி வருகிறார். ஜாபிர் அப்துல்லா, யா ரசூலல்லாஹ் எனக்கு அனுமதி தந்தா நான் தெரிவிப்போம். ஏன் ஜாபிர் கேட்குறீங்க அனுமதி? யா ரசூலல்லாஹ் நீங்க அழைச்சிங்க, நான் கல்யாணம் முடிச்ச முதல் நாள் நான் ஓடி வந்து அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு இப்ப அனுமதி தந்தா திரும்பி போகிறேன். அதுக்கு யோசிக்கணும். யார் ஜாபிர் முடிச்சீங்க? கண்டிப்பெண்ணே விதவையா? யார் சொல்ல விதவையை முடிச்சேன். அல்லாஹ்விக்கரம் நீங்க ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருக்க கூடாதா என்று காட்டினாங்க. நான் விதவையையும் முடிச்சிருந்தா எங்க வீட்டுல தகப்பன் உஹதுல ஷஹீதானா. அந்த உஹதுல ஷஹீதான நேரத்துல யத்தீம் குழந்தைகளை விட்டுட்டு போயிருக்கிறார். என்ற சகோதரிகளுக்கு ஒரு பொருத்தமான ஒரு மைனி இருக்கணும் என்பதற்காக நான் விதவையை முடிச்சேன், கன்னி பெண்ணாக என்ற இந்த நன்மையை நாடினேன். அதிலையும் நான் நன்மையை நாடினேன். என் இச்சையை, என் தேவையை, என் ஆசையை விட்டு கொடுத்து நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடினேன். அதுக்காக என்றே அந்த விஷயத்தை ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை நீங்க படிச்சீங்கன்னா அதுல ஒவ்வொரு கட்டத்திலையும், ஒவ்வொரு அசைவிலையும், ஒவ்வொரு எட்டிலையும் அவர்கள் இதுதான் என்ன சொல்கிறார்கள். அந்த பதில் யுத்தத்துல மகன் சொல்கிறார், பாப்பா நீங்க இந்த வாளுக்கு கீழே வந்தீங்க. மகன் சொல்கிறார், மகனே நீ ஏந்த வாளுக்கு கீழே வந்திருந்தா அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க, ஏந்த வாளுக்கு கீழே நீ வந்திருந்தா நான் அல்லாஹ் மீது நன்மை நாடி உள்ள வெற்றி. கண்டிப்பாக இந்த ஈமான் அடையணும், இந்த இஹ்திசாப் அடையணும். இந்த ரமலான் முடியும் பொழுது நாம் எல்லாரும் எங்களோட குடும்ப வாழ்க்கையில ஈமான் இஹ்திசாப் உள்ளவர்களா, எங்களோட வியாபாரத்துல அத்தாஜிரு ஸதூக்குல் அமீன் நபியீன வ சித்திகீன வ ஷுஹதா நேர்மையாக வியாபாரம் செய்யக்கூடிய நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்களோட அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்கள் ஏற்பாடு செய்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். செலவழிப்பது அதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிற நன்மை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தருகிறார். ஜனாஸா பின்பற்றி போனால் அதிலையும் நன்மை. ஒரு சோதனை வந்தால் நோயாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், கோவிடாக இருக்கலாம், எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் அதிலையும் இந்த ஈமான இஹ்திசாப் அடைந்து கொள்ளும். ஈமான் அடைவதற்கு ஈமான பற்றி அதிகமாக இருந்து பேச 2 பேர் உட்காருங்க, ஒரு ஆலிமர் சேர்ந்து உட்காருங்க, ஈமானுடைய விஷயங்களை அதற்கு சொல்லித்தாங்க கேளுங்க. சகபாக்கள் அப்படித்தான். ஒரு சகோதரன் வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போனா இன்னைக்கு உங்களோட வீடு ஈமான இஹ்திசாப். நீங்க இதை பத்தி முதாக்கரை செய்யணும், சொல்லணும். இந்த இதை பயன்ல நான் ஈமான பத்தி படிச்சேன், எப்படி நான் இதற்கு பிறகு தொழில் செய்யறதாக இருந்தா, ஒரு சதக்கா செய்யறதாக இருந்தா, சஹாபி சொல்லுகிறா, எங்களை நபியவங்க கேட்பாங்க அல்லாஹ்வுடைய பாதையில கொடு என்று சொல்லி நாங்க கொடுப்போம். எங்கள்கிட்ட இல்ல, கண்ணீர் வடிப்போம்.
ஒரு சஹாபி சொல்கிறார், ஒரு புடி எடுத்து நான் இதுக்கு கொடுப்பேன், முனாஃபிக்கீன்கள் பார்த்து என்ன கேலி பண்ணுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நான் கொடுத்த ஈமானோட நன்மை நாடி, நான் வேற எதையும் நாடுங்க. அல்லாஹ் இன்றைக்கு லட்சமாக எனக்கு தந்திருக்கிறார் சொன்னார். அதனால கண்ணியமானே, கடன் இருந்தா கடனை கொடுங்க, கடன் இல்லாத கொஞ்சம் இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளுங்க. இதை கொண்டு ஈமான் வளரும். நன்மை அடைகிறதுக்குள்ள வழி ஃபதாயில்கள், சிறப்புகளை கேட்டுக்கொண்டே இருக்கு. ரமதானுடைய சிறப்பு, லைலத்துல் கத்ருடைய சிறப்பு, கியாமுல் லைலுடைய சிறப்பு, தர்மத்துடைய சிறப்பு, பொறுமையின் சிறப்பு. ரமதான்ல ஒவ்வொரு 8க்கும் சிறப்புகள் வந்திருக்கு. நோம்பு நாளையில செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் பொறுமை, நிதானம், துவா, தஹஜ்ஜுடைய தொழுகை, நல்ல சந்தர்ப்பம். சோதனை இபாதத்துகளை உறுதிப்படுத்திக் கொள், தொழுகையை உறுதிப்படுத்திக் கொள். இதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். எல்லாத்தை விட மேலாக இரவு நேரங்கள்ல எழுப்பி 5 நிமிஷம் தனிமையில் எல்லாம் இந்த பாவத்தை செஞ்சு, இந்த குற்றத்தை செஞ்சு, இந்த பிழையை செய்த, இந்த பெரும் பாவத்தை செய்த, நீ இதை மறைச்சு வச்சிருக்க. என் மனைவிக்கு தெரியாது, என் மகனுக்கு தெரியாது, என் தகப்பனுக்கு தெரியாது, என் குடும்பத்துக்கு தெரியாது நான் செஞ்ச பாவம். நீ மறைச்சு வச்சிருக்க. யாரெல்லாம் நான் துணியால் எடுக்கும் காலம் அந்த மறைச்சு என்ன கொண்டு போயிடு. இந்த அல்லா கிட்ட மன்றாடினா அல்லாஹ் மறைப்பான். இதோட நான் இந்த தயான குத்பா முடிக்க போகிறேன். நாளை கியாமத்து நாளே அல்லாஹ்வுக்குள்ள சில மனிதர்கள் ஒரு ரகசியம் பேசும் பொழுது அவனுடைய ஒவ்வொரு எட்டையும், ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு நகர்வையும், ஒவ்வொரு பாவத்தையும் அல்லாஹ் சுட்டினார். இந்த மனிதன் அதற்கு அடியான் அதை ஏற்றுக்கொண்டே சிறிய பெரிய எதையுமே மகிழ்ச்சி வைக்க முடியாது. கேட்டுட்டோம், பார்த்துட்டோம், என்ன திருத்த நல்லவள் செய்யணும், சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டான். ஒவ்வொரு மனிதனுடைய கலத்திலையும் ஏற்றை தொங்க வைக்கிறார். அலுவலம் நலவு தீவை செய்தால் கண்டு கொள்ள போகிறோம். பாவங்களை குறைப்போம், நன்மைகளை கூட்டுவோம். பாவம் செய்வது சரியான லேஸ், நன்மை செய்வது கஷ்டம் போல சேத்தான் காட்டுவான். கண்ணியமானே அல்லா நாளை இதை செய்தா இதை செய்தா இதை செய்தா என்று சொல்லும் பொழுது ஆம் 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 என்று ஏற்றுக்கொண்டு போகும் பொழுது அடியா நினைப்பானா நான் இன்றைக்கு முடிச்சுட்டேன். உமர்றதை நான் ஒருத்தர் கை மையமாக குடிச்சாங்க. அவர் சொன்னார், உமர் நான் ஒரு பாவத்தை செஞ்சேன், நீ 3 பாவத்தை செஞ்ச. உமர்றதை நான் மௌனமாகிட்டாங்க. ஒரு நாள் அவர் அந்த சபைக்கு வரக்குள்ள உமர்றதையெல்லாம் அவருடைய காலில் கூப்பிட்டு சொன்னார், ஓ மனிதா, நீ அன்றைக்கு குடிச்சு ஆடி பாடிக்கொண்டிருந்தா இல்லவா, உன்னை நான் கண்டேன் தானே. நான் வெளியில வந்து என் தோழன் அப்துல்லா மசூதுக்கு கூட அது சொல்லு. ஒரு மூவினுடைய பாவத்தை மறைச்சா அல்ல நாளைக்கு அமைச்சர் பாவத்தை மறைப்பான். அந்த சாதி சொன்னார், உமர் அன்னையிலிருந்து நான் பாவம் செய்வது விட்டு மற்றவர்களுக்கு துவா செய்யணும். பாவம் செய்யறவருக்காக கூட வெறுக்கக்கூடாது. பாவத்தை வெறுக்கணும், பாவி அழைக்கணும். அந்த பாவத்தை வந்து 5 நிமிஷம் அல்லாவுக்காக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். உங்களோட வாழ்க்கையில பெரிய கைர காலம் தாக்கத்தில் இருக்கிற 5 நிமிஷம் கண்கள் உட்கார்ந்து அழுது அல்லாஹ் கேள்வி, அல்லாஹ்க்காக வடிக்கும் கண்ணீர் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் நரக நெருப்பு அணைக்க வைக்கும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் இந்த ரமலானின் மூலமாக எந்த ஈமான நன்மை நாடியவர்களாக ஈமான படிப்போம், நன்மையை படிப்போம், பதாயங்களை படிப்போம், உலமாக்கள் இருந்து மசாயல்களை படிப்போம், ரமலானுடைய சிறப்புகளை படிப்போம், அதனுடைய சட்ட திட்டங்களை ஜெமியத்துள்ளமா அதுக்குண்டே ஒரு ஹாட்லைன் வைத்திருக்கிறது. தேவையானது உலமாக்களுக்கு கேட்போம். வல்லாஹ் எனக்கும் ரமலானை அடையக்கூடிய, ரமலானுடைய சிறப்புகள் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருவார். எங்கள் ரமலானை ஏற்றுக்கொள்வார். நாம் கடந்த காலங்களில் செய்த பாவங்களை மன்னிப்பார். இந்த ரமலானை மிக சிறப்பான ஈமான ஹிசாபுள்ள ரமலான் ஆக்கி தருவார். என்னுடைய தொழில், குடும்பம், மனை மக்கள், என்னுடைய வியாபாரம், என்னுடைய சம்பாத்தியம்